நாம் எதை பிறருக்கு கொடுக்குறோமோ எதை செய்கிறோமோ அதுதான் திரும்ப நமக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம். உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இந்த பழமொழியை பேஸ் பண்ணி தான் இந்த கதை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். விவசாயி ஒருத்தர் ஒரு பேக்கரி கடைக்காரர்கிட்ட தினமும் வெண்ணெய் கொடுத்துட்டு வந்தார். ஒரு நாள் அந்த பேக்கரி கடைக்காரர் தனக்கு கரெக்டான அளவில் தான் கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணார். ஆனால் அவர் நினச்ச மாதிரி கரெக்டான அளவையில் இல்லை. இதனால் அவர் கோபமாகி அந்த விவசாயி மேலே கோர்ட்டில் கேஸும் போட்டுடுறாரு. அந்த நீதிபதி விவசாயி கிட்ட, நீ சரியான அளவில் தான் எடை போட்டு கொடுத்தியா அப்படின்னு கேட்டார். ஐயா, நான் அளவையெல்லாம் பயன்படுத்தலை, ஆனால் எனக்குன்னு ஒரு அளவை இருக்குது அப்படின்னு சொன்னார். என்னையா குழப்பற, ஒழுங்காக தெளிவாகத்தான் சொல்லேன், எப்படி நீ வெண்ணெயை அளந்து கொடுத்த அப்படின்னு நீதிபதி கேட்டார். ஐயா, இந்த பேக்கரி கடைக்காரர் ரொம்ப நாளாக என்கிட்ட வெண்ணெய் வாங்கிட்டு இருக்காரு. நானும் அவர்கிட்ட ஒரு துண்டு ரொட்டி வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன். இவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொட்டி துண்டு கொண்டு வரும்போது நான் அதை அளவில் வச்சு பார்த்து அதுக்கு ஈடான வெண்ணெயை தான் அவருக்கு கொடுத்துட்டு இருந்தேன். இதில் குத்தம் சொல்லணும் அப்படின்னா அந்த பேக்கரி கடைக்காரரை தான் குத்தம் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். நம்ம எதை பிறருக்கு கொடுக்குறோமோ எதை நம்ம செய்கிறோமோ அதுதான் திரும்ப நமக்கு கிடைக்கும். பெரிய பெரிய துறைகளில் பெரிய பெரிய பொறுப்பில் நம்ம இருக்கலாம். பெரிய பெரிய தொழில் செய்கிறவங்கள நம்ம இருக்கலாம். நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஊதியம் நம்ம கொடுக்குறோமா? இது வேலைகளுக்கு மட்டும் இல்லை, நாம் பிறர்கிட்ட நடந்துக்கிற விதத்துலையும் தான் இருக்குது. சிடுசிடுன்னு எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்க கிட்ட கோபப்பட்டா அவங்களும் நம்மக்கிட்ட அதே போல தான் இருப்பாங்க. தமிழில் இதுக்கு ஒரு அருமையான பழமொழி ஒன்று இருக்குது, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இதோட இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு கதையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், ஒன்றாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.